ஞாயிற்றுக்கிழமை சந்தையில இந்த மைக்கை வாங்கலாம். சார்ஜ் போட்டுமே எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. உள்ள கழட்டி பார்த்தா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு. பேட்டரிக்குள்ள பார்த்தோம்னா உள்ள ரொம்ப உப்பு படிஞ்சு போய் ரொம்ப மோசமா தான் இருக்கு. பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தாலும் சார்ஜ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி பேட்டரி எடுத்துட்டு போய் புது பேட்டரியை வாங்கிட்டு வந்துட்டான். ஏற்கனவே இந்த பேட்டரியை கழட்டிட்டு புது பேட்டரியை சால்விங் பண்ணிடுவோம். இப்போ இந்த பேட்டரியை பழைய மாதிரி மாட்டிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்தா கரெக்டாகவே ஆன் ஆகுது. இப்போ எடுத்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது அமர்ந்து இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். ரிசீவர் மாட்டியும் கனெக்ட் ஆகல. ஏன்னா இதுல நம்ம ஓடிஜி ஆன் பண்ணணும். ஓடிஜி ஆன் பண்ண உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் மைக்கு கனெக்ட் ஆச்சான்னு செக் பண்றதுக்கு மைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு ரெக்கார்டு ஆன் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம தூரத்துல இருந்து பேசி பார்ப்போம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கேட்குதுன்னு பார்த்துவோம். நீங்க புதுசா மைக் வாங்க போறீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் இருக்க மாதிரி மைக் வாங்க. நாங்க யூஸ் பண்ற மைக்ல இந்த ஆப்ஷன் இருக்கு. ஆனா இதுல அந்த ஆப்ஷன் இல்ல. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இல்லாத இந்த மைக் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் நாய்ஸியா சவுண்ட் கேட்கும். நீங்க பேசுற சவுண்ட் மட்டும் இல்லாம சுத்தி காத்தடிக்கிற சவுண்டு, பக்கத்துல பேசுற சவுண்டு எல்லாமே இதுல கேட்கும்.